கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. மன்னிக்கப்படுவதற்கரிய அக்கிரமம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் இரட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து களித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடிக்கிறீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகும் மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவிர்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 22:12-14 வரை. நிவிர்த்தியாக்கப்பட முடியாத இந்த அக்கிரமம் என்ன? தேவன் உங்கள் மேல் மனதுருக்கம் காண்பிக்கும்படியாக உங்களை மனம் திரும்பவும் புலம்பவும் உபவாசிக்கவும் அவரை நோக்கி அளவும் அழைக்கும்போது நீங்கள் விருந்துண்டு மகிழ்ந்து அவருடைய ஆலோசனைக்கு விரோதமாக கலகம் செய்தால் இவ்விதமான எதிர்த்து நிற்கிற ஆவியை அவர் அக்கிரமமாக கணிக்கிறார். அதை அவர் ஒருபோதும் மன்னியாமற் போகக்கூடும். கர்வமும் ஆகார திருச்சியும் நிர்விசாரமான சாங்க போங்கமும் சோதோமின் அக்கிரமமாயிருக்கிறது. எசேக்கியேல் 16:49. இதனாலேயே தேவனின் நியாய தீர்ப்பு அப்பட்டணத்தின் மேல் வந்தது. தற்கால தலைமுறை சோதோம் கொமராவை விட மிக நிர்பந்தமான நிலையில் உள்ளது. கர்த்தாவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிவிர்த்தியாக்கப்பட முடியாத இந்த அக்கிரமம் எங்கள் மேல் வராதிருப்பதாக. மாறுபாடுள்ள இந்த சந்ததியின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் முன் உண்மையான தேவ பிள்ளைகள் உபவாசித்து ஜெபித்து அழும்படி நேரம் எடுத்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்தோ பரிதாபம், முன் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் ஜெபத்தையும் உபவாசத்தையும் அசட்டை செய்கின்றனர். நம் மீதும் பாவம் நிறைந்த இத்தலைமுறையின் மீதும் தேவன் இரக்கமாயிருக்கும்படியாக நாம் விழித்தெழுந்து தேவ சமூகத்தில் உபவாசிக்கவும் அழவும் புலம்பவும் நேரம் ஒதுக்க வேண்டிய வேளை இதுவே. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆமேன்.